தமிழ்நாட்டில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள், 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. 44,800 வாக்குச்சாவடி மையங்கள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 950 பேர் போட்டியிடுகின்றனர். 874 பேர் ஆண் வேட்பாளர்கள், 76 பேர் பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 54 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் 9 பேர் களம் காண்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் 48 மணி நேர கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. நாளை மாலை 6 மணி வரை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 126 அமலில் இருக்கும். தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது. டிவி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்றவற்றில் தேர்தல் பிரச்சாரம் கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருமண மண்டபம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளி ஆட்கள் யாரேனும் தங்கியிருக்கிறார்களா என்பதை கண்டறிய ஆணை. பறக்கும் படை சோதனையில் நாட்டிலேயே உச்சபட்சமாக குஜராத்தில் 486 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் பறிமுதல். குஜராத் மாடலை தோலுரித்த தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிர்ச்சி தகவல். பறகு படை சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதலில் குஜராத் முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம். போதைப்பொருள் பறிமுதலில் தமிழகம் 2ஆம் இடம் என்ற தகவலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குஜராத்தில் சர்க்கரை உற்பத்தி 9,98,000 டன்னில் இருந்து 9,19,000 டன்னாக குறைந்ததாக அதிர்ச்சி தகவல். விவசாயிகளை பாதுகாக்கும் குஜராத் மாடல் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 10,10,000 டன்னில் இருந்து 8,60,000 டன்னாக குறைந்த சர்க்கரை உற்பத்தி. நானும் விவசாயிதான் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதலமைச்சர் லட்சணத்தை தோலுரித்த தரவுகள். நாட்டில் 15,000 பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருதத்துக்கு 643 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவழித்த மத்திய அரசு. 8 கோடி மக்கள் பேசும் செம்மொழியான தமிழுக்கு 24 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி துரோகம் செய்தது ஏன் என பாஜகவுக்கு மக்கள் கேள்வி. ஆந்திராவிலிருந்து தூத்துக்குடிக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா பறிமுதல். தூத்துக்குடியில் சோதனை நடத்திய போலீசார் கஞ்சாவை கடத்தி வந்த நபரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் வாகனத்தில் இருந்து 8.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். பணப்பட்டுவாடா புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. தூத்துக்குடியில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 468 மது பாட்டில்கள் பறிமுதல். திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த நபர் கைது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த சில நாட்களாகவே குடிநீர் வழங்கப்படாத அவலம். மாநகராட்சி நிர்வாகம் லாரிகள் மூலம் தாமதமாக குடிநீர் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி அருகே மீன் கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தல். வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொட்டாலூரணி கிராம மக்கள். புதுச்சேரியில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுக வேட்பாளர் குற்றச்சாட்டு.
புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக தர்ணா. மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே மலை கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். பலமுறை வலியுறுத்தியும் சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இன்றிரவு 8 மணியிலிருந்து நாளை இரவு 10 மணி வரை கோயம்பேடு காய்கறிகள் சந்தை இயங்காது. கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் நல சங்கம் அறிவிப்பு. பாகிஸ்தானில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம். கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி பலி என தகவல். எக்ஸ் வலைதளத்தில் புதிதாக இணைபவர்களுக்கு கட்டணம் விதிக்க முடிவு. புதிதாக இணைபவர்கள் ட்வீட், லைக், புக்மார்க், ரிப்ளை செய்ய கட்டணம் விதிக்க எலான் மஸ்க் திட்டம்.